ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இறால் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். எதுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் அப்படின்னா, முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தது. அந்த டைமில் அது போட்டோன்னா கரிஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ போடுறேன். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நறுக்கலை, அப்படியே முழுசாக தான் போடுறேன், சும்மா வாசனைக்கு மட்டும்தான். டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி மாதிரி ஐட்டத்துக்கெலாம். இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் எதுக்குன்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி. நம்ம வதக்குறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து எப்போவுமே கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா மசிஞ்சு வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா மல்லி பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி இவ்வளோ சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே புதினா எல்லாம் சேர்த்து அரைக்கும்போது 2 மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வத்தல் பொடி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் போட்டு வதக்காதீங்க, அது ரப்பர் மாதிரி ஆயிரும். லேசாக வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து கணக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலும் இதில் சேர்க்க போகிறோம். அதனால் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி சேர்த்துக்கலாம்.
வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால், திக்கான பால், அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புதினா மல்லியெல்லாம் சேர்த்து கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரம் லேசாக கொதிக்கட்டும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் பொங்கி வரட்டும். மூடி வச்சிடலாம். லேசாக பொங்கி வரட்டும். அந்த டைமில் வந்து இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிய வச்சுருங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கூட கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். இறால் வந்து கொஞ்சம் வேகும்போது இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் கொஞ்சம் காரம் சுள்ளுனே போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொங்கி கொதித்து வரட்டும், வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சரி பாதியாக வந்துருச்சு. அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ரம்ப இலை சேர்த்துக்கலாம். இது ரம்ப இலை சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். எப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரில. இது வந்து பச்சையாக இருக்கிறத விட காஞ்சதுக்கப்புறம் தான் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால தான் நான் காய போட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு வந்து வெந்நி பிடிச்சி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நல்ல கேப் இல்லாத அளவுக்கு டைட்டாக ஒரு மூடி எடுத்து மூடிக்கோங்க. எந்த சைட்லேயுமே ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு ஒரு மூடி, பாத்திரத்துக்கு பொருத்தமான கரெக்டான ஒரு மூடியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுக்கோங்க, போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசிலாம் எப்படி குச்சி குச்சியாக இருக்குது அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ வந்து அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி. இப்போ வந்து மேட்டாப்பில் அப்படியே மல்லியில் தூவிட்டு பார்த்துடலாம். நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.